செல்போனில் பேசிக்கொண்டே காரை இயக்கியது தொடர்பாக கைதாகி ஜாமீனில் வெளிவந்த யூடியூபர் டிடிஎஃப் வாசன் மதுரை அண்ணா நகர் காவல் நிலையத்திற்கு நேரில் சென்று கையெழுத்திட்டு வருகிறார். இந்நிலையில் இவரை தொடர்ந்து யூடியூபர் விஜய் சித்துவும் செல்போனில் பேசிக்கொண்டே காரை இயக்கிய வீடியோ வெளியாகியிருந்தது. தற்போது இவர் மீது ஹைகோர்ட் வழக்கறிஞர் ஷெரீன் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். யூடியூப்ல வந்துட்டு நிறைய அபியூசிவ் வீடியோஸ் எல்லாமே அவர் அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் மட்டும் இல்ல, நிறைய பேர் அப்லோட் பண்றாங்க. பட் ரீசெண்ட் டேஸ்ல வந்துட்டு அவர் மேல இருக்கிற கம்ப்ளைண்ட்ஸ் அலிகேஷன்ஸ் நிறைய எங்ககிட்ட வர்றதுனால நாங்க வந்து பொதுமக்கள் சார்பாக இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த கம்ப்ளைண்ட் எதுக்காக மெயினாக கொடுத்துருக்கோம்னா, மீனம்பாக்கம் ஏர்போர்ட் ரோட்ல வந்துட்டு அவர் கார்ல டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது செல்போன் யூஸ் பண்ணிட்டே வண்டி ஓட்டிட்டு இருக்கிறாரு. அசிங்கமான வார்த்தைகள் எல்லாம், தகாத ஃபில்த்தி லாங்குவேஜஸ் எல்லாமே யூஸ் பண்ணி பேசுறாரு. ஸோ அதுக்காக அந்த வீடியோஸ் எல்லாமே என்னோட ஃபேமிலியில குழந்தைங்களுமே வந்துட்டு பார்த்து காலையில் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அது பார்க்கும்போது நான் ஆல்ரெடி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் அதை பற்றி வரும்போது சரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த கம்ப்ளைண்ட் எனக்கு ரைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன் ஃபியூச்சர் வந்துட்டு இந்த மாதிரியான டிராஃபிக் வயலேஷன்ஸ் எல்லாருமே வந்துட்டு கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இதே மாதிரியான ஒரு இஷ்யூ வந்துட்டு ரீசெண்டாக டிடிஎஃப் அவரோட பேரில் வந்திருக்கு. அந்த கேஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இதுவும் அது மாதிரியான ஒரு கேஸ் தான். ஸோ அதை ஒரு முன் உதாரணமாக வச்சு இது மேலேயுமே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.